ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் அடிக்கடி தங்களுக்குள் வாக்குவாதம் செய்தனர். தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசினர். இதை அறிந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணினார். மறுநாள் மாணவர்களுக்கு வினாத்தாள் கொடுத்து அதில் விடையளிக்கும்படி கேட்டார். அன்று மதிய இடைவெளியில் வினாத்தாள் பற்றிய விவாதம் மாணவர்களுக்குள் நடைபெற்றது. ஒரு மாணவர் கூறினார், எனக்கு வினாத்தாள் மிகவும் எளிமையாக இருந்தது என. மற்றொருவர் கூறினார், வினாத்தாள் மிகவும் கடினமாக இருந்தது என. மற்றொரு மாணவர் கூறினார், எழுதுவதற்கு நீண்ட நேரம் தேவைப்பட்டது என. மற்றொருவர் கூறினார், சிறிது நேரத்திலேயே பதிலளித்து விட்டேன் என. இதை கேட்டுக்கொண்டு ஆசிரியர் அங்கு வந்தார். அவர்களுடைய வினாத்தாளை மறுபடியும் அவர்களிடமே ஆசிரியர் கொடுத்தார். அதில் ஒருவருக்கு எளிதான வரைபடம், சிலருக்கு புதிர்கள், சிலருக்கு கடினமான கணக்குகள், சிலருக்கு எளிதான கேள்விகள் என வேறு வேறு இருந்ததை பார்த்தனர். அப்போது மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்டனர், ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வினாத்தாள் இருக்கும்போது இதை எப்படி ஒப்பிடுவது என்று. அப்போது ஆசிரியர் கூறினார், இது போன்றுதான் வாழ்க்கையும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான கேள்வி பத்திரம் கிடைக்கிறது. சிலருக்கு கடினமான சோதனைகள், சிலருக்கு எதிர்பாராத சவால்கள், சிலருக்கு மென்மையான பாதை, பலருக்கு கரடுமுரடான பாதை. அதனால் உங்களை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடாதீர்கள் என்று கூறினார். மற்றவர்களின் வினாத்தாளை பார்க்காமல் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துள்ள கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் அளிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். இதுதான் இந்த கதையுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.